இரண்டாவது என் மீது வீசப்படும் விமர்சனம் என் தனிப்பட்ட குடும்ப வாழ்வை பற்றி. குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய அம்சமில்லை. நியாயங்களை மக்களிடம் முன்வைத்து கேட்பதற்கு இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லை. நாகரிகமற்று மற்றவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொதுத்தளத்தில் விமர்சிக்கும் எந்த தகுதியும் இந்த சமூகத்தில் எவருக்கும் இல்லை. அவரவரின் குடும்ப வாழ்வின் நிகழ்வுகளை அவரவர் சார்ந்து விட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் தீர்வை காண்பதுதான் முறையை தவிர, ஒருவரை இழிவுபடுத்த இயக்கம் என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்து செய்து நடுத்தெருவில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவதோ, வன்கொடுமை என்று ஒருவர் மீது மாபெரும் பழியை போடுவதோ வழிமுறை அல்ல. எந்த தூதரும் இதற்கு இவர்களுக்கு வழிகாட்டவில்லை. இன்னும் நான் இதில் பட்ட அநீதத்தை இந்த இடத்தில் எடுத்து கூறினால் பலரின் கண்ணியத்தை பற்றிய நாவுகள் பேச நேரிடும் என்பதைக் கண்டு இறைவன் மீது பயம் கொண்டு விலகிக் கொள்கிறேன். அவரவரின் வாழ்க்கையை, அதை சார்ந்திருக்கும் அம்சங்களை அவரவர்களோடு விட்டுவிடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வை எப்படி பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை யாரும் விரும்ப மாட்டீர்களோ, அதுபோன்று என் குடும்ப வாழ்வை பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை நானும் விரும்பவில்லை. இதில் நான் இறைவனை பயந்து கொள்கிறேன். இதில் நான் எவருக்கும் அநீதம் செய்பவன் இல்லை. என் இறைவன் என் செயல்களின் நேர்மையைக் கொண்டு இது போன்ற குழப்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்க போதுமானவன்.